இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேயை ஒட்டி 10 ஈழ பெண் கவிஞர்களுடைய புத்தகங்களை வெளியிட்டு அந்த ஈழத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமை தோழர்களே, இங்கே ஒரு நாடகம் நடந்தது. நாம் எல்லாம் மிக உருக்கமாக நடித்தார். அந்த நடித்த ஜெயசுதா அவர்களுக்கும் அந்த குழந்தைக்கும் அதை இயக்கிய மனித அமைப்பைச் சேர்ந்த ஸ்ரீதேவி அவர்களுக்கும் என் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அருமை தோழர்களே, இப்படித்தான் போர்கள் நடக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் பெண்கள் ஆற்றாமைக்கும் துன்பத்திற்கும் அவலத்திற்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். போர்களை தீர்மானிப்பதோ ஆண்கள் தான். ஆனால் அவர்கள் தீர்மானத்தின்படி நடக்கின்ற எல்லா போர்களிலும் ஆற்றாமைக்கும் துன்பங்களுக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஆளாக்கப்படுவது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவேதான் அண்மையிலே நாங்கள் ஒரு மாநாட்டில் சொன்னோம், பெண்கள் விரும்புவது போரற்ற ஒரு உலகை தான். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம். போரற்ற ஒரு உலகை ஏற்படுத்துவதற்கு நாம் எல்லா வகையிலும் முயலுவோம். ஏனென்றால் போர்கள் மிக கொடிய துன்பத்தை யாருக்கு தருகிறது என்றால் பெண்களுக்கு தான் தருகிறது. அப்படிப்பட்ட கொடிய போர்கள் இந்த மண்ணில் இது நடக்கவே கூடாது என்ற ஒரு உத்தரவாதத்தை தருவதற்காக ஏற்பாடுகளை செய்வதுதான் பெண்களுடைய கடமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அருமை தோழர்களே, இந்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே என்பதை நாம் உலக பெண்கள் நாள் என்று மொழி மாற்றம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு உலகம் என்பது பொருள் அல்ல, அது ஒரு சர்வ அனைத்து தேசிய இனங்கள் என்று பெயர். ஏனென்றால் ஒரு நாடு என்பது பல தேசிய இனங்களை கொண்டது. அந்த ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய உரிமையையும் உறுதி செய்வதுதான் விடுதலையாகவும் சுதந்திரமாகவும் இருக்க முடியும். ஒரு தேசிய இனம் அந்த நாட்டில் இருக்கின்ற காரணத்தினாலே, அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயே மற்றொரு தேசிய இனத்தை எல்லா வகையிலும் அடக்குவது என்பது சுதந்திரமாக கருதப்படாது. அருமை தோழர்களே, அதுதான் ஈழத்தில் நடந்தது. இப்பொழுது போரிடுகின்ற அனைத்து நாடுகளிலும் இந்த போர் வெறியன் ட்ரம்ப் எந்தெந்த நாடுகளில் படையெடுக்கிறானோ, ஒன்று அங்கே இனவெறி இருக்கும், அல்லது அங்கே அந்த நாட்டினுடைய வளங்களை சுரண்டுவதற்கான முயற்சிகளிலே அவன் ஈடுபட்டிருக்கிறார். அப்படி ஈடுபட்டிருக்கும் பொழுது தன்னிடம் இருக்கின்ற அனைத்து வகையான போர் ஆயுதங்களையும் அந்த நாட்டின் மீது ஏவுவிடப்படும் பொழுது, அருமை தோழர்களே, அங்கே கஷ்டத்துக்கும் நஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் உயிரிழப்புக்கும் ஆளானவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போது அண்மையிலே நடந்த அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் போரில் உங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் இந்த அமெரிக்க அயோக்கியன் குண்டை போல அங்கே இருக்கின்ற 167 குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பால்குடி மறக்காத குழந்தைகள் இறந்திருக்கின்றன என்றால் இந்த போர் எப்படிப்பட்ட போராக இருக்க முடியும்? இந்த போரினுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை தோழர்களே, இன்றைய இந்த அமர்வினுடைய தலைப்பு மறுக்கப்படும் உரிமைகளும் மறைக்கப்பட்ட வரலாறுகள். மிக அருமையான தலைப்பு. உரிமைகள் மறுக்கப்படுகின்ற காரணத்தினாலேதான் ஒரு இனம் தன்னுடைய உரிமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அது மொழி உரிமையாக இருக்கலாம், பண்பாட்டு உரிமையாக இருக்கலாம், அரசியல் உரிமையாக இருக்கலாம், பொருளாதார உரிமையாக இருக்கலாம், தன்னுடைய உரிமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு இனம் போர் தொடுக்கிறது என்றால் அது நல்ல போர். ஆனால் அவர்களை பிடுங்கி தன்னிடம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு இனம் போரை தொடுக்கிறது என்றால் அது கெட்ட போர். எனவேதான் கெட்ட போரை வேரோடு ஒழிப்போம் என்று நாம் சொல்லுகிறோம். அருமை தோழர்களே, மறைக்கப்பட்ட வரலாறு என்பது ஈழ வரலாறு. ஈழம் என்பது எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருந்தது, இந்த புதிய அமைப்பில் எத்தகைய ஒரு இடத்தை அது பெற்றிருந்தது, இலங்கை இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்து பின் இரண்டாக பிரிக்கப்பட்ட பொழுதும் அங்கே ஆண்டு கொண்டிருந்தவர்கள்
சிங்கள மன்னர்களாகவும் தமிழ் மன்னர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஆனால் அந்த வரலாறு இப்பொழுது மறக்கப்பட்டு விட்டது. அங்கே ஆண்டு கொண்டிருந்த கடைசி தமிழ் மன்னனுடைய அந்த இறந்த பின்னாலே உடைக்கப்பட்ட அந்த இடம் நம்முடைய வேல் என்பது வரலாறு. அது இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் கிடைக்கும் வரையில் அந்த இலங்கையில் தமிழ் இனமும் சிங்கள இனமும் ஒரு அடிமைகளாக சமமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் சுதந்திரம் கிடைத்த பின்னாலே அங்கே சிங்கள பௌத்த பேரினவாதம் ஆட்சி கட்டில் அமர அந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர்களுடைய உரிமையை பறிக்க முயன்றது. அடிப்படை மொழி உரிமை என்று சொல்லுகிறோமே, அந்த மொழி உரிமையை, அவருடைய கல்வி உரிமையை, அவருடைய வேலைவாய்ப்பு உரிமையை பிடிக்கியது. எனவே நியாயமான உரிமைகளுக்காக அங்கே ஒரு அமைதியான நம்முடைய காந்திய வழி அல்லது திலீபன் வழி ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்திற்கு துப்பாக்கிகளால் இராணுவத்தாலும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு பதில் கொடுத்தது. எனவே துப்பாக்கி தூக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் புலிகள் தள்ளப்பட்டார்கள். துப்பாக்கி தூக்குவதில் மகிழ்ச்சி அடைகின்ற இளைஞர்கள் அல்ல. நம்முடைய மண்ணின் உரிமை, நம்முடைய மக்களின் உரிமை, நம்முடைய இனத்தின் உரிமை இங்கே மறுக்கப்படுகிறது. அமைதியான போராட்டங்களுக்கு அவரிடம் அமைதியான பதில் இல்லை. எனவே அவர்கள் எதை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் கையில் ஏற்றுகிறார்களோ அதையே எண்ணி நாமும் பதில் தருவோம் என்றுதான் அருமை தோழர்களே அங்கே துப்பாக்கி தூக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த இளைஞர்கள் தள்ளப்பட்டார்கள். இந்த வரலாறும் மறைக்கப்பட்டவர்கள் அல்லது மறந்து விட்டது. ஆனால் அவர்கள் தீவிரவாதிகள் என்ற முத்திரையை குத்தி 22 நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த வீரமிக்க இளைஞர்களினுடைய உயிரை எடுத்து அங்கே ஒரு அமைதி என்ற போதிலே முள்ளிவாய்க்கால் ஒரு அமைதி என்ற ஒன்று திணிக்கப்பட்டு அந்த நியாயமான போராட்டத்திற்கு சரியான அரசியல் தீர்வை காண்பதற்கு எந்த உலக நாடுகளும் எந்த உலக அமைப்பும் முன்வராத நிலை இன்று வரை தொடர்ந்து நிலை கொண்டுதான் இருக்கிறது. எனவே தான் தோழர்களே, இன்றிருக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் மறுக்கப்பட்ட உரிமைகளையும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த அவசியத்திற்காகத்தான் இந்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே இதை பற்றி பேசுகிறது, உரிமைகளை பற்றி பேசுகிறது, நீதியை பற்றி பேசுகிறது, செயல்வழி என்று சொல்லுகிறது. ஒன்றே ஒன்று இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே குறிப்பாக சொல்வது என்னென்ன, ஒடுக்கப்படுபவர்களிலும் ஒடுக்கப்படுபவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த பெண்களுக்காக நீ செயல்பாட்டில் இறங்கு என்று சொல்லுகிறது. ஆனால் அருமை தோழர்களே, இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட இடத்தில் இருக்கின்ற பெண்கள் மிக மோசமாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். என்ன ஈரானில் என்ன நடக்கிறது, உக்ரைனில் என்ன நடக்கிறது, இன்னும் மற்ற நாடுகளில் என்ன நடக்கிறது, ஏன் இங்கேயே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே தமிழினம் என்ற ஒரு இனம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, அதற்கென்று ஒரு மொழி இருக்கிறது, அதற்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் எங்களுடைய சமஸ்கிருத மேலாதிக்கத்தின் கீழ், எங்களுடைய சத்பரிவாரின் மேலாதிக்கத்தின் கீழ், எங்களுடைய இந்துத்துவாவின் மேலாதிக்கத்தின் கீழ்தான் இவைகள் இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னேற்றத்தை, நம்முடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறார்களே தோழர்களே, இதுதான் இனவாதம் என்று சொல்லுவார்கள். இங்கே சத்பரிவார் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் அன்று ஈழத்திலே, அன்று இலங்கையிலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்துத்தான் அங்கே களம் கண்டார்கள். அப்படி களம் கண்டவர்களில் அருமை தோழர்களே, நம்முடைய இந்த 10 புத்தகங்களை எழுதிய பெண்களும் அடங்குவார்கள். ஆனால் அவர்களை பற்றி, பெண்களை பற்றி பேசுவது என்பதை எனக்கு முன்னாலே பேசியவர் சொன்னதை போல, பெண்கள் எழுதிய புத்தகங்களுடைய வெளியீட்டு விழா, அந்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு பெண்கள் நிறைய வருவார்கள் என்று ஏற்பாட்டாளர்கள் கருதியிருப்பார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கும் பெண்களோ
மிக குறைவாக இருக்கிறார்கள் என்றால் தங்களை பற்றி, தங்களை போன்ற பெண்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கூட அவர்கள் பழக்கப்படவில்லை அல்லது பழக்கப்படுத்தப்படவில்லை என்றால் அருமை தோழர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க கலாச்சாரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டினுடைய இனத்தினுடைய விடுதலை பெண்கள் பங்கேற்ற வரலாறுலாம் உண்டு. இங்கே மேடையில் உட்கார்ந்திருக்கின்ற கருத்தாளர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கின்ற உங்களில் சிலருக்கும் கூட தெரிந்திருக்கலாம். வியட்நாம் போரில் அமெரிக்க வல்லரசை எதிர்த்து எப்படிப்பட்ட போராட்டத்தை அந்த பெண்கள் நடத்தினார்கள் என்பது அந்த வியட்நாம் பற்றி படித்து தெரிந்து கொள்ளும். ஆனால் அந்த வீராங்கனையினுடைய போராட்டத்தை பற்றி இங்கே இருக்கின்ற நம்மை எத்தனை பேருக்கு தெரியும்? அதுதான் மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இங்கேயே வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி நாம் எப்பொழுது பேச தொடங்கினோம்? அண்மை காலமாகத்தான் வீரமங்கை வேலுநாச்சியாரையும் அவருக்கு உதவியாக இருந்த குயிலியை பற்றி இன்னும் பல பேருக்கு தெரியாது. குயிலியை பற்றி பேச தொடங்கினோம். மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கன் பற்றி தெரியும். ஆனால் மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாவை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய மகனுடைய தன்னுடைய வளர்ப்பு மகனின் உரிமைக்காக ஆங்கில வல்லாதிக்க அரசை எதிர்த்து போரிட்டாளே ஜான்சி ராணி, அவளை பற்றிய வீர வரலாறு இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? பெண்களை பற்றி தெரிந்து கொள்வது என்றாலே இங்கே ஒரு பாகக்காயை சாப்பிடுவது போலத்தான். ஏனென்றால் ஹிஸ்டரி என்பது ஹிஸ் ஸ்டோரி, ஆண்களுடைய வரலாறாகத்தான் இன்றோரை இருந்து வருகிறது தவிர பெண்களுடைய வரலாறாக அது இன்னும் மாறவில்லை. அது இயல்பாகத்தான் இருக்க வேண்டும். யாரை ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அந்த ஆதிக்க சக்திகளின் பெயரால் தான் ஒரு வரலாற்று குறிப்பு எழுதப்படுவதை தவிர அந்த வரலாற்று குறிப்புக்கு சொந்தக்காரர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தமானவராக இருக்கிறார்கள் என்பதை பற்றி இங்கே யாரும் கவலைப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கவாத மனப்பாங்கு என்பது நம்முடைய இயற்கையாக இருந்தது சொல்வது. இது பெரிய கோயிலை கட்டியது யார் என்று கேட்டால் தக்கென்று பதில் சொல்வோம், ராஜராஜ சோழன் என்று. ஆனால் ராஜராஜ சோழன் மட்டுமா பெரிய கோயிலை கட்டினார்? இல்லை அல்லவா? அதே போலத்தான் அருமை தோழர்களே, ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அதில் பங்களித்த பெண்களினுடைய பெயர்கள், பெண்களுடைய வரலாறுகள் மறுக்கப்படுகின்றன, மறைக்கப்படுகின்றது என்பது யதார்த்தமான உண்மை. இந்த நிலை எப்பொழுது மாறும் என்றால், ஏனென்றால் வரலாற்றை எழுதுபவர்களும் பெரும்பாலானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சொல்வார்களே, ஆங்கிலேயன் எழுதிய வரலாறு ஆங்கிலேய கண்ணோட்டத்தில் இருந்தது, எனவே ரீரைட் ஹிஸ்டரி, இந்தியர்கள் பார்வையில் இந்திய வரலாற்றை எழுத வேண்டும் என்ற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயன் எழுதியதை சொன்னாலும் அதையெல்லாம் மறுத்து இல்லை நாங்கள் தான் இந்துக்கள் தான் இதையெல்லாம் செய்தோம் என்று வரலாற்று திரும்பி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே look at history not from a man's point of view, look at history from a woman's point of view. அப்பொழுதுதான் பெண்களுடைய போராட்டமும் அவருடைய சமூக பங்களிப்பும் அவருடைய சமூக அக்கறை வெளிப்படுத்த முடியும் என்ற காரணத்தினாலே தான் போரில், அந்த ஈழப்போரில் ஈடுபட்ட பெண்கள் துப்பாக்கியை தூக்கிய நேரத்தை தவிர்த்து எஞ்சி கிடைத்த சிறிய நேரத்தில் அந்த சூழ்நிலையில் தாங்கள் என்ன நினைக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை இங்கே எழுத்தாக்கி இந்த போர் இலக்கியம் என்று பெயர் பெறும். இந்த போர் இலக்கியத்தை இங்கே கணங்களில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அருமை தோழர்களே, நாட்டை இழந்து எங்கெங்கோ 42-43 நாடுகளில் அகதிகளாக, ஆதரவற்றவர்களாக, எந்த நேரத்திலும் விரட்டப்படக்கூடியவர்களாக இருக்கின்ற அந்த ஈழத்தமிழர்கள் சொல்லுகிறோமே, தொப்புள் கொடி உறவு என்று வாய் நிறைய சொல்லுகிறோம். ஆனால் சொல்லும் பொழுது மனதிலே எத்தகைய உணர்வோடு சொல்லுகிறோம் என்பது வேறு. அவர்களை தேர்தல்களுக்கு மட்டுமே பயன்படுகின்ற ஒரு கருவியாக இல்லாமல் அந்த தொப்புள் கொடி உறவுகள் தங்கள் சொந்த நாட்டில், சொந்த மண்ணில், சொந்தக்காரர்களோடு அன்பு நண்பர்களோடு இணைத்து வாழ்வதற்கான
ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நாம் திருப்பி ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்பது இனி சாத்தியமும் இல்லை என்ற சூழல் தான் இங்கே நிலவுகிறது. எனவே ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், போர் என்றால் ஆயுதம் தாங்கிய ஒரு அரசியல் என்றால் ஆயுதம் இல்லாத ஒரு போர். அதுதான் அடிக்கடி நம்முடைய தியாகம் சொல்லுகின்ற ஒரு விளக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நாம் எதிர்பார்க்கவில்லை. உலகமே ஒரு வில்லேஜ், குளோபல் வில்லேஜ் என்று சொல்லுகிறார்களே, உலகமே ஒரு கிராமமாக மாறி இருக்கின்ற இந்த சூழலில் இந்த உலக நாடுகள், உலகத்தின் வல்லரசுகள், உலக அமைப்புகள் மனவைத்தால் நிச்சயமாக அங்கே ஒரு தமிழனுக்கென்று இந்த பூமிப்பந்தில் ஒரு தனி நாடு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட பல நாடுகளை இந்த சர்வதேச அமைப்புகள் உருவாக்கி இருக்கின்றன என்று கொஞ்சம் வரலாறை திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவர்கள் கேட்பதெல்லாம் இனி ஆயுதம் தாங்கிய போராட்டம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எனவே அமைதி வழியில் என்னுடைய நாட்டை பெறுவதற்கான முயற்சிகளில் சர்வதேச உலக நாடுகள் ஈடுபட வேண்டும். அவர் கேட்பது இரண்டே வழிகள். இப்படிப்பட்ட இனப்படுகொலையை செய்த ஒரு இனம், அந்த இனத்தினுடைய தலைவர்கள் இன்றும் சுதந்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரமாக வலம் வருவது மட்டுமல்ல, இன்னும் அதிகார பொறுப்பிலும் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதிகார பீடத்தினுடைய பாதுகாப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது இந்த இனப்படுகொலைக்கான ஒரு வழக்கை சர்வதேச நீதிமன்றத்தில் போட வேண்டும் என்பது உலக நாடுகளில் ஏதிலிகளாக அலைந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை எந்த ஒரு அரசும் நினைவு வைத்தால் கட்டாயமாக செய்ய முடியும். இப்படி அங்கே நடந்தது இனப்படுகொலை தான் என்று ஐநாவே ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஐநாவே ஒப்புக்கொண்டிருக்கின்ற ஒரு இனப்படுகொலையை செய்தவர்கள் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்வார்கள். செய்தவர்கள் யார், அவர்களுக்கு என்ன தண்டனையை இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சிகளில் நாம் இறங்க வேண்டும். நாம் என்றால் தமிழர்களாகிய ஈழ பிரச்சனை பேசும்போதெல்லாம் எங்களுடைய தொப்புள்படி உறவுகள் என்று சொல்லுவோமே, தமிழர்களாகிய நாம் நம்முடைய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தர வேண்டும். நம்முடைய அரசு மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தந்து, ஏனென்றால் தமிழ்நாடு அரசுக்கு வெளிவிவகாரத்துறைக்கும் சம்பந்தம் இல்லை, இந்திய அரசு தான் செய்ய வேண்டும் முக்கியங்கள். எனவே ஒன்று இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வழக்கு போடணும். இன்னொன்று வந்துட்டு ஈழத்தமிழர்கள் தீராத பிரச்சனைக்கு தீர்வு அரசியல் தீர்வாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறேதாகவும் இருக்க முடியாது. அப்படி அரசியல் தீர்வு காண்பதற்காக திரும்பவும் துப்பாக்கியை தூக்க நாங்கள் சொல்லவில்லை. அந்த ஈழத்தமிழர்கள் உலகெங்கும் பரவி கிடக்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்கள். எப்படி காஷ்மீருக்கு நாம் உறுதி கொடுத்தோம், ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. இந்தியாவை கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றினார் வரலாறே இல்லை. ஆக உலகெங்கும் பரவி இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியிலே ஒரு வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் நடத்துங்கள். எங்களுக்கு தனி நாடு, தனி ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியை கேட்டு அவர்களிடம் ஒற்றை கேள்வி, அவர்களிடம் ஒரு ரெஃபரண்டம் நடத்துங்கள். இந்த இரண்டு கோரிக்கையை தான் உலகெங்கும் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள், இப்பொழுது நாம் 10 புத்தகங்களை வெளியிட்டவர் அவருடைய சொந்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இரண்டு கோரிக்கைகளையும் அரசு தன்னுடைய கோரிக்கைகளாக மாற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அது சேர்க்கப்பட்டதா இல்லையா என்று எங்களுக்கு இதுவரை தெரியாது. எனவே அருமை தமிழர்களே, மனித உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, உலகமெங்கும் மறுக்கப்படுகின்றன. அது ஆண் பெண்ணை அமைந்திருக்கிறான், முதலாளி தொழிலாளியாக இருக்கிறான், உயர்ந்த சாதிக்காரன், தாழ்ந்த சாதிக்காரன், படித்தவன் படிக்காதவனை, நகர்ப்புறத்தில் இருக்கிறவன், கிராமப்புறத்தில் எல்லா உரிமைகளையும் மறுத்து கொண்டுதான். ஆனால் ஒரு இனத்தின் உரிமையை மறுப்பது என்பது மன்னிக்க முடியாத, உலகமே மன்னிக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய அவக்கேடாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கங்கள் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் மூலமாக நான் அரசுக்கு வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.